மீண்டும் வரவேற்கிறோம். மலையகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்கள், வெள்ள பாதிப்புகள், மண் சரிவுகள் இவற்றில் மக்கள் இடம்பெயர்ந்தும் அதே போன்று நூற்றுக்கணக்கானோர் மரணித்தும் நூற்றுக்கும் அதிகமானோர் காயப்பட்டிருக்கிற ஒரு சூழலில், காணாமல் போயிருக்கிற ஒரு சூழலில் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி இன்றைய பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே கலையகத்தில் என்னோடு சேவற்கொடி, சிவஞானம் மற்றும் ஆனந்தன் ஆகிய மூவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமணிகள் நுவரெலியா மாவட்டத்தினுடைய புசலாவ பகுதியிலிருந்து சீலன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் இந்த பாதிப்புகள் பற்றிய தகவல்களையும் எங்களோடு தந்து கொண்டிருக்கிறார். இப்போது முதல் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், சிந்தனைகளை தெரிவிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி இலக்கம் திரையில் வருகிறது. இப்போது முதல் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சமகாலத்தில் சேவற்கொடி உங்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் ஏற்கனவே வீரத்தமிழர் முன்னணியோடு ஏற்கனவே நீங்கள் உதவிகளை செய்ய தொடங்கியிருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா? ஆமாம். இப்போ வீரத்தமிழர் முன்னணியால் இப்போதைக்கு நாங்கள் வந்து முடிஞ்ச அளவான பணம் சேர்த்து கொண்டிருக்கோம். என்று கேட்டால் அங்கே வந்து நேரடியாக நாங்கள் உணவுகள் மற்றும் உடைகள் அதெல்லாம் வாங்கி, ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இங்கேருந்து உடுப்பு அனுப்புறதில்ல. ஏன்னா உடுப்பு அனுப்புறதில்ல நேரடியாக அனுப்புனா நாங்கள் வந்து அந்த அதாவது சிங்களவர்கள் அவங்க மூலமாக தான் அனுப்பணும். ஆனால் அங்கே போன பிறகு அது வந்து அநேகமாக சிங்கள பகுதிகளுக்கு போகுது. இப்போ என்னோட நோக்கம் வந்து நேரடியாக எங்கட மக்களுக்கு போய் சேரணும்ன்றது என்ற நோக்கம். இப்போதைக்கு நான் முதல்ல நன்றி சொல்லி ஆகணும் வீரத்தமிழர் முன்னணிக்கு. ஏனென்று சொல்லி கேட்டால் இந்த நான் இந்த ஐடியா வந்து சொன்ன உடனே அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான செயற்பாட்டில் இறங்கி தேவையான உதவிகள் எல்லாமே செய்து கொண்டு வராங்க. உண்மையில் இந்த தகவல் அந்த ஒரு பதிவு இங்கே இருக்கிறது. நேர்கள் இது திரையில் வரக்கூடிய இந்த படம், இதில் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் அவர்களுக்கு ஊடாகவும் இந்த உதவிகளை செய்யலாம். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனங்களை கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாக நீங்கள் மலையகத்துக்கு உங்களுடைய உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது வீரத்தமிழர் முன்னணி திடீரென ஐக்கிய ராஜ்யத்தில் இப்படி ஒரு அவசரம் கருதி அவர்கள் செய்கிற பணி என்று நாங்கள் நினைக்கிறோம். இது அவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள், அது தவிர நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அத்தனையும் அங்கே திரையில் காட்டப்படுகிறது. ஆக நீங்கள் யாரேனும் எவ்வாறு உதவி செய்வது என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களை அல்லது வங்கி இலக்கங்களை பயன்படுத்தி அதன் ஊடாக நீங்கள் அந்த உதவிகளை செய்ய முடியும். அது தவிர இங்கே ஆனந்தன் எங்களோடு இருக்கிறார். ஆக சைல்ட் ஃபர்ஸ்ட் யூகே என்று சொன்னீங்க இல்லையா? சைல்ட் ஃபர்ஸ்ட் யூகே என்கிற தொண்டு நிறுவனம் சில வேளை நாளை ஒரு முடிவினை எடுக்கக்கூடும். அது தவிர அசிஸ்ட் ஆர்ஆர் என்று கூறக்கூடிய தொண்டு நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் டாக்டர் சர்வேசன் அவர்களோடு பேசியிருந்தோம். அவர் ஏற்கனவே ஆடைகள் சேர்க்கின்ற பணியினை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் என்று அவர் இன்றைய பொழுது மின்னஞ்சல் ஊடாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது தவிர இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள், இன்னும் அமைப்புகள் எல்லோரும் இதில் கரம் ஒரு சிறிய அளவுக்கேனும் ஒரு கரம் கொடுத்தால் அது பெரும் உதவியாக அந்த மண்ணை சார்ந்து அந்த மக்களுக்கு புதிய நம்பிக்கையினை கொடுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சொல்லுங்கள். என்னென்னு சொல்லி கேட்டால், நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விடயம், நாங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களுக்கு மேலான மக்கள் இங்கே இருக்கிறோம். அது பிரித்தானியாவில் மட்டும் நாங்கள் ஐரோப்பா முழுவதும் சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 10 ரூபா 100 ரூபா எல்லாம் தர தேவையில்லை. ஒருத்தர் 1 ரூபா போட்டாலே, ஒரு நாளைக்கு நாங்கள் சில வேளை உண்டியல்லையோ அல்லது ஏதோ ஒன்று செய்துட்டு போற விஷயம் 1 ரூபா போட்டாலே கிட்டத்தட்ட 3 லட்சம் பவுண்ட் குறைஞ்சது. சரியா? அது வரும். அப்ப எங்களுக்கு 1 பவுனே காணும். எங்களுக்கு உங்கள்ட்ட வேற கணக்கு காசுகள் எல்லாம் வேணாம். முடிஞ்ச உதவி செய்யுங்க. எங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் நாங்கள் அங்க செய்துட்டு தேவையான அங்க இருந்து எல்லா விதமான ப்ரூஃப்ஸ் நாங்கள் வந்து அறிவிப்போம். அதுக்கு பிறகு தேவையானதுகளை செய்து, அதாவது இப்போ உணவுங்கிற பெரிய பிரச்சனை இல்லை அங்கே. அதாவது இப்போ வெசாக் பீரியட்ன்றபடினால போதிய அளவு உணவு இல்லை, கொழும்புலேயே கேட்குறாங்க உணவு கொண்டாடுறாங்க நிப்பாட்டுங்க வந்து. அவைகளுக்கு வேண்டிய உடுப்புகள், புத்தகங்கள் இப்படியானது தான் இப்போதைக்கு அவசியமாக தேவைப்படுது. அதுகள் உடுப்புகள் நாங்கள் இங்கே சேகரித்து அனுப்புவோம் என்றால் இலகுவாக இருக்கும். மற்றது அரசாங்கம் ஒரு வரிச்சலுகையை அறிவிச்சிருக்கு. இப்போ என்றால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படுற பொருட்களுக்கு வரி ஒன்றுமே இல்லாமல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் அதில் அனுப்பினாலும் குறிப்பாக இந்த சிங்கள
அமைப்புகள் மூலம் அனுப்புனா கூட நாங்கள் எங்களோட கோயில்களுக்கு அனுப்பினோம் என்றால் கட்டாயம் அந்த கோயில்களுக்கு போய் சேரும். நாங்கள் அங்கே மலையத்தில் இருக்க கோயில்களை டார்கெட் பண்ணி அங்கே அனுப்பி அங்கே இணைஞ்சு நாங்கள் குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு இந்த பொருட்கள் அனுப்பக்கூடிய வழிகளை நாங்கள் செய்யலாம். அங்கே அது ஒரு முக்கியமான தகவல் இல்லையா? அந்த தொண்டு நிறுவனங்கள் ஊடாக செல்லக்கூடிய பணத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக அது இருக்கப்படும் இல்லையா? இந்த நேரத்தில் சீலன் மறுமனையில் இருக்கின்றீர்கள். மிகச் சுருக்கமாக, உண்மையில் இன்று மலையகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் நெருக்கமாக வாழ்கிற பிரதேசங்களில் பாதிப்புகள் உள்ளான இடங்களில் என்னென்ன தேவைகள் அவசரமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் நேற்று இரவு 8-9 மணி வரைக்கும் சில களத்துகளுக்கு போய் பார்த்த நேரம் ஆக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு 2 வாரமா நாங்கள் ஒரே உடுப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு அது அடுத்து என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பெண்கள் எல்லாமே நாங்கள் 2 வாரமா கிட்டத்தட்ட ஒரே உடுப்பு தான் சார் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி நிலைமை இருக்கு, தயவு முடிஞ்ச ஏதாவது பழைய உடுப்புகள் இருந்தால் கொண்டு தாங்க, நாங்கள் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இருந்த இடத்துக்கு போக வரைக்கும் கொஞ்சம் உடைகள் தாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இது உண்மையா இந்த அவங்க வீடுகளுக்கு போற வரைக்கும் நடிக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கும் இல்லையா? இந்த உடுப்பு என்ற விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, கட்டாயமா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த உடைகள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. இப்ப ஏற்கனவே வேறு யார் எல்லாம் இந்த உதவி பணிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நினைக்கிறீர்கள்? தொண்டு நிறுவனங்கள் ஏதேனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா அல்லது அரசு உதவிகள் மட்டும்தான் வருகிறதா அந்த பிரதேசங்களை பொறுத்தவரை? இதுல ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, அந்த பாதிக்கப்படாத மக்கள் அவங்களோட அந்த மனிதாபிமான செயற்பாடுல போய் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த தொண்டு நிறுவனங்கள் ஒரு கருத்து இருக்கு. இந்த இன்னுமே அந்த எங்களை வச்சு இந்த படம் பிடிச்சி படத்தை காட்டி காசு வாங்கிட்டு இந்த என்ஜிஓஸ் எல்லாத்தையும் நாங்க சொல்ல முடியாது. பெரும்பாலான என்ஜிஓக்கள் வந்து இந்த மாதிரி படம் பிடிக்கிறதும் அதுகளை காட்டுறதும் அதுகளை வச்சுக்கிட்டு காசு சேர்க்கறதும் அவங்க விட்டு நிறுவனங்களை கொண்டு போகிற நிலைமை தான் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பெரும்பாலும் இந்த அரசாங்கத்தின் ஒரு சில உதவிகள் தான் கிடைக்கிறதே ஒழிய மற்றது தனிப்பட்ட ரீதியில அவங்கவுங்க ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க, இந்த மனிதாபிமான கொண்ட நேயங்கள் கொண்ட நல்ல நெஞ்சங்கள் வந்து அவங்கவுங்க முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. சில நீங்கள் தொடர்பில் இருக்கிற பொழுது சில நேயர்கள் எங்களோடு பேச விரும்புகிறார்கள், அவர்களையும் நாங்கள் தொடர்பில் எடுத்துக்கொள்ளலாம். நினைக்கிற நிகழ்ச்சியில் காத்திருக்கிற முதலாவது நேயரை தொடர்பிலே நாங்கள் வரவேற்போம். இப்போது தொடர்பிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகிய ஐரோப்பாவில் இந்த நிகழ்ச்சியினை பார்க்க நீங்கள் எடுத்து தொலைபேசி இலக்கத்தில் எடுத்து உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பதிவு செய்யலாம். முதலாவது நேயர் தொடர்பிலே வருகின்றீர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். இப்போது நீங்கள் ஹலோ சொன்னீங்கள், நீங்கள் தான். வணக்கம். 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 வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். கேட்கிறது, சொல்லுங்கள். ஓம், நீங்க தொடர்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். இப்போது ஹலோ வணக்கம் சொன்னீர்கள். ஓம், ராமேஸ்வரன் ஜெர்மனியிலிருந்து. ராமேஸ்வரன் ஜெர்மனியிலிருந்து. சொல்லுங்க ராமேஸ்வரன். இங்கு கூட இப்பொழுது வெசாக் நடைபெற்ற நாளிலே இங்கே ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரிலே ஒரு விகாரை ஒன்று இருக்கிறது. அதில் சிங்களவர்கள் ஒரு நிதி திரட்டல் செய்தார்கள். அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டிருந்தார்கள், நான் கடை வைத்திருப்பதனால். அப்பொழுது நான் போகிற பொழுது அவர்கள் இப்படி ஒரு நிதியை திரட்டுறாங்க, சிறு தொகையை கொடுத்தேன். அப்போது நான் சொன்னேன், இப்ப நான் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கொண்டெய்னர் அளவுல சாமான் வச்சுக்கிறேன், இதுல இந்த கஷ்டப்பட்டாக கொடுக்கலாமோ. ஆனா அவையே வந்து பெரிய அளவுல அந்த பொருட்களை அக்கறைப்படுத்தினும் இல்லை, அந்த காசை அக்கறையா வாங்கினோம். இப்ப இன்றைக்கு நேற்று ஸ்ரீலங்காவினுடைய தூதுவர் ஆலயத்தினூடாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலமாக ஒரு பொதிகள் அனுப்புகிற ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தமிழகத்திலும் கூட அது வந்தடைந்திருக்கு. அதாவது வியாபார நிறுவனங்கள் கொண்டு வைத்திருக்கிற எங்களை போன்றவரிடம் அந்த சம்பந்தமாக கேட்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இப்பொழுது நாங்கள் அந்த இனமத இதற்கு அப்பால் இந்த வகையான இவர்கள் இப்பொழுது இந்த பொதிகளை கொண்டு செல்வதனால் இவற்றை பயன்படுத்தி அந்த பகுதியிலே மலையக பகுதியில் இருப்பது தமிழர்களும் மிகையாக இருக்கிறார்கள். ஆகவே இவற்றை கொடுப்பது பொருத்தமா இல்லையா என்று எனக்கு பெரிய அளவில் தெரியாவிட்டாலும் மனிதாபிமான முறையில் இது சென்றடைவதற்குரிய வழிகளை நாங்கள் இப்பொழுது அரசியல் கலக்காத வகையில இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இங்கு யார் இதை கொண்டு போகிறார்கள், யார் பற்றியும் அரசியல் சரி என்கின்ற வகையில் இதை யார் யார் நடத்துகிறார்கள், இதனுடைய அரசியல் லாபங்கள் என்ன என்பதற்கு அப்பால் இந்த மனிதாபிமான இந்த விடயத்தில் நாங்கள் உண்மையிலேயே வந்து சேர்ந்து கொடுக்கிறது பொருத்தம் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ராமேஸ்வரன், நீங்கள் சொல்வதில் ஒரு காத்திரமான கருத்து இருக்கிறது நினைக்கிறேன். இப்போது விமான சேவை இந்த சரக்கு விமானங்கள் ஊடாகவும் கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது என்று சொல்கிறீர்கள் இல்லையா?
சொல்லுங்கள் சேவற்கொடி ராமேஸ்வரன் தொடர்பில். அது வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. இப்போ என்ன தெரிஞ்ச நண்பர்களோடாக நான் அதை அறிஞ்ச நான் இங்கே உள்ள ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட உடுப்புகள் எடுக்கிறாங்க, இலவசமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது வந்து அநேகமாக அடுத்த நாள் போய் சேருது. இப்போ இன்றைக்கு கொடுக்குறது வந்து அநேகமாக அடுத்த நாள், ஆனால் கொடுக்கும்போது அழகா அந்த முறையான விதத்தில் கொடுக்கணும். கொடுத்தா ஏண்டா எப்படியுமே அது அது ஒரு மனிதாபிமானம். நாங்கள் இங்கேருந்து அனுப்பிக்கல நல்ல உடுப்புகள் இல்லை, குறிப்பாக இந்த நிலைமையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கூட முஸ்லீம் அன்பர்கள் தான் அங்கே வந்து காசெல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொழும்பு பக்கம் இல்லாடி மலையத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கள பகுதியில் இருந்த மக்களும் ஆக நீங்க சொல்றீங்க இப்போது இங்கே இப்போ ஆடைகள் தரமாக சேர்த்து அதை ஒழுங்காக பொதி செய்யப்பட்டு ஏர்லைன்ஸிடம் கொடுத்தாலும் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்கள் சேர்க்கிறார்கள். அநேகமா இப்ப அந்த என்ன சொல்றது டிசாஸ்டர் அந்த அனர்த்த முகாமைத்துவம் அரசாங்கத்தினுடைய அமைச்சின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனம் அனர்த்த முகாமைத்துவம் அவர்களை சென்று சேர்க்கிறது. அது பரவலாக எல்லோரையும் சேர்ந்து செய்து வரும். அது பரவலாக எல்லாருக்கும் விநியோகிக்கப்படும், எல்லா சமுதாயங்களுக்கும். இது இந்த இடத்தில் சீலன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். சீலன் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் அரசாங்கத்தினுடைய அந்த சீலனுடைய தொடர்பு அங்கே அறிந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். அது சீலனுடைய தொடர்பு புசலாவிலிருந்து அவர் பேசினார். ஒன்று, மழை ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கிறது, அப்போ தொலைத்தொடர்பு சமிக்ஞைகள் எந்த அளவு தூரம் தெளிவாக இருக்கும் என்று தெரியவில்லை. மறுமுனையில் அவர் இருக்கிற இடமும் மிகவும் தொடர்புகளை சிக்கல் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. சீலன் மீண்டும் எங்களோடு தொடர்பில் வந்திருக்கின்றீர்கள். சீலன் இங்கே சொல்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து உடைகள் போன்றவை விமான நிறுவனங்கள் ஊடாக இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றது என்றும் அவை அனர்த்த முகாமைத்துவ நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதனை விநியோகிப்பார்கள் என்றும், அந்த அனர்த்த முகாமைத்துவ நிறுவனமும் ஏதாவது விநியோக பணிகளை செய்கிறதா நீங்கள் இருக்கிற பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும்? இதுவரைக்கும் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனங்களை வந்து இப்போ இடங்களில் போய் ஆய்வுகளை மேற்கொண்டு இப்படி ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏஜிஏ ஆஃபீஸ்களோட அந்த கிராம சேவரனூடாக சில அந்த அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உடைகள் வழங்கப்பட்டதா இதுவரைக்கும் தெரிய வரல. அரசாங்கத்தினூடாக வழங்கப்பட்டதா இன்னும் தெரிய வரல. நிச்சயமாக இனிவரும் நாட்களில் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ல மாதிரி இந்த உடுப்புகள் போய் சேர்ந்தால் இருக்கும். ராமேஸ்வரன் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டு மறுமுனையில் பல ஒரே ஒரு விடயம் ஐயா. சொல்லுங்கள் சரி. இந்த புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்பு என்று சொன்னா இதுவரைக்குமே நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த வடகிழக்கு மக்களுக்கு மையப்படுத்தப்பட்டதுதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த முதல் தடவையா என்னுடைய அறிவு கட்டினவையும் இந்த புலம்பெயர் தமிழர்கள் மலையக மக்கள் கை கொடுக்கும்னு நினைக்கிறது வந்து இந்த மண்ணில் பிறந்த அந்த 200 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு சமூகத்துல பிறந்தவே அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் அமைப்புனாலே நாங்கள் வடகிழக்கு மையப்படுத்தியா தான் இருக்காது, நமக்கு இல்ல போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதில் இந்த சர்வதேச ரீதியாக அந்த புலம்பெயர்ந்த நீங்கள் எல்லாம் உங்க போன்றவர்கள் எங்களுக்காக பேசுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிரச்சனை இன்னைக்கு தான் சர்வதேசத்துக்கு போயிருக்குது. இது வரைக்கால 200 வருஷம் மூடி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து சர்வதேசத்துக்கு தெரிய வருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நான் இப்படி ஒரு இந்த நேரத்தில் நீங்க ஏற்பாடு செஞ்சு என்னையும் ஒரு அழைப்பை ஏற்றுக்கிட்டு இந்த மண்ணில் பிறந்தவன் அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ற கடமை. நன்றி. தொடர்பில் இருங்க சீலன். உண்மையில் இது உண்மையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிற விஷயம் தான். இதில் ஆனந்த் என்ன சொல்லல, அவர் சொல்றபடியும் இது ஒரு உறவு இல்லையா? பொது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்த அந்த பிராந்திய வேறுபாடுகள் கடந்து தமிழர்கள் என்கிற ஒரு அடையாளத்துக்குள் இணைய வேண்டிய அல்லது அவர்களோடு உதவிக்கரம் உறவு பாலம் எல்லாம் வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கிறோம். நீங்கள் எப்படி சொல்றீங்க? நீங்கள் தான் முதலில் நேற்றைய பொழுது நேரடியாக அடித்தேனை திட்டியவர், இன்னும் நிகழ்ச்சி செய்யாமல் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டவர். தேவையான போது உதவி செய்வதுதான் தர்மம். அப்ப இங்க 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இப்ப அந்த அனர்த்தங்கள் நடந்த பொழுதுதான் அவர்களை மீட்டெடுக்க விடுனாங்கள். அப்ப 200 ஷெர்ட்டி இருக்கின்றன. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே அவர்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஆகவே இந்த பிரித்தானியாவில் உள்ள எல்லா தமிழ் தர்ம ஸ்தாபனங்களும் கோயில்களும் தனிப்பட்டவர்களும் கூட இந்த உதவியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இராணுவத்தினர் உதவி செய்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் இங்கு உள்ளவர்கள் பெருமளவுக்கு முன்வந்ததாக இதுவரையில் எனக்கு செய்யக்கூடிய மனம் இருக்குது. புலம்பெயர் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் உண்மையில் தகவல்கள் அந்த விடயங்கள் சரியாக அந்த இணைப்புகள் செய்யப்பட்டால் அவர்கள் உண்மையில் உதவி செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறார்கள். அவருக்கு தெரியாது இப்படியான யாரு கூட எப்படி செய்வது, உண்மையில் மற்றது இலங்கையில தாற்பயம் எல்லாம் தெரிய வேண்டும். அதாவது இலங்கையில இப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்கிறது தெரியாம நடந்திருக்கிறது தெரியாம இருக்கு. இன்னொரு நேர் தொடர்பிலே வருகின்றார், அவரையும் நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்ளலாம். அவருடைய கருத்தையும் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். தொடர்பிலே இப்போது வருகின்றீர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
வணக்கம். உண்மையிலேயே இது சம்பந்தமாக நான் உரிமையோடு சொல்ல வேண்டும். 1977 இனக்கலவரத்துக்கு பிறகு வடக்கு நோக்கி ஏராளமான இந்திய தமிழர்கள் சென்றார்கள். ஆகவே வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய தமிழுடைய தொடர்பு என்பது தொப்புள் கொடியுறவு என்று சொல்லுகிற மத்திய நாட்டினுடைய உறவுக்கு அப்பால் இது நெருக்கமான உறவு. ஆகவே இவர்களுடைய தேவை என்பது மிக, அதாவது எங்களுடைய விடுதலை போராட்ட காலத்தில் கூட இவருடைய பயன்பாடு, இந்திய தமிழர்களுடைய பயன்பாடு என்பது மிக அதிகமாக சொல்லலாம். அவர்கள் உயிர் தியாகம் எல்லாம் செய்தவர்களுடைய ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்திய வம்சாவளியாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அவர்கள் வம்சாவளியாக இலங்கையில் இருப்பதனால் அவர்கள் எல்லோரும் நம்முடைய இலங்கை தேசத்தை ஈழத்து தமிழர்கள். ஆகவே அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிடுவது, அதாவது அது எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய எவராலும் அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே உண்மையிலேயே இந்த இனக்கலவரங்களுக்கு பிறகுதான் இந்த விடுதலை போராட்டமே உருவாகிறது. ஆகவே இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அடித்தளம் ஆரம்பமே இந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் பாதிக்கப்பட்டதில் இருந்துதான் தொடங்கியது. ஆகவே ஒருபோதும் அவர்களை கைவிடுவது போவதில்லை. ஆனால் மிக நீண்ட போராட்ட காலத்திலே ஏராளமானவர்கள் இழப்பு காரணமாக இந்திய தமிழர்களிடத்தே மிகையாக பார்வை குறைந்திருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பம், கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை, இழப்புகள் இருந்த பொழுதிலும் அந்த மக்களை மீட்பதற்காக ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு அதற்காக உழைக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இது கருத்தில் எடுத்து இனி வருகிற காலங்களில் ஒற்றையாட்சிகளிலேயே அவர்கள் வாழ்க்கை நடத்துகின்ற சூழல் இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய பிரதிநிதிகளை இந்த பகுதிகளை நிறுத்தி அவர்களுக்குரிய சேவைகளை செய்து இந்த மக்களை உறுதிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று தாழ்வண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. உண்மையில் எங்களோடு இணைந்து கொண்டு மிகவும் தெளிவான ஆழமான ஒரு பதிவினை செய்திருக்கிறீர்கள். நேரில் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வீடுகள் எவ்வாறு பிளவுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அங்கே தெரிகிறது வீட்டு சுவர்கள், வீட்டுக்கு நடுவில் அந்த நிலம் பிளந்து அந்த வீடு இரண்டாக போகிற ஒரு நிலை. இது எவ்வளவு ஆபத்தாக, இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர்கள் குடியிருக்க முடியாது. இந்த நேரத்திலும் முற்றுமுழுதாக வீடு இடியலாம், இருக்கின்றவர்களுக்கு உயிராபத்து வரலாம் என்கிற ஒரு சூழல் மிக பரவலாக இருக்கிறது. உண்மையில் இதற்குரிய பலவிதமான இயற்கைசார் காரணிகள், இந்த வீடுகள் அமைக்கப்பட்ட இடங்கள், அந்த பிரதேசத்தினுடைய புவியியல் பயன்பாடு பின்பற்றப்படுகிறபடியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பின்பற்றப்படாமல் என்ற பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் எல்லாம் நீண்ட காலத்தில் ஆராயப்பட வேண்டும் என்று சொன்னாலும் இன்று உடனடியாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் அவசர தேவை நிமித்தமும் இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். திரையில் அடுத்து வரக்கூடிய இந்த விபரம், இந்த தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் இந்த விபரம் உண்மையில் இந்த மலையகத்துக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்புகின்றவர்களுக்கு ஒரு வழி சேர்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது உண்மையில் வீர தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்யத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையில் தமிழகத்தை அரசியல் சார்பிலே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீரென்று அவலம் என்று வந்ததும் அவர்கள் இறங்கி இந்த விடயத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் என்று இறங்கி இருக்கிறார்கள். நாங்களும் குறிப்பாக இவர்களை இந்த அமைப்பைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்று வரவில்லை. யாராவது செய்கின்றவர்களை தேடி பார்த்தோம். அந்த பொழுது உடனடியாக ஏற்கனவே பணியை தொடங்கி இருக்கின்றவர்கள் இவர்களாகப்பட்டார்கள். வேறும் அமைப்புகள் இந்த உதவி பணிகளில் ஈடுபட்டு இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்கிற தகவல்களையும் கூட இந்த பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள். இது குறிப்பாக ஒரு அமைப்பு என்பதற்கு அப்பால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான மலையகம் நோக்கிய அமைப்புகள் இங்கே இல்லை என்கிற ஒரு சூழலில் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் வாய்ப்பாக வைத்துக் கொண்டு இதனை செய்ய வேண்டும் என்பது எங்கள் நோக்கமாக இருக்கிறது. சொல்லுங்கள் சிவன். இல்லை, இப்போ இதில் அந்த அண்ணா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எத்தனை காலங்களுக்கு நாங்கள் எங்களை இந்திய வம்சாவளி என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்க போகிறோம். இந்திய வம்சாவளி என்ற விஷயம் எந்த அப்பா இலங்கையில் பிறந்தவர், எந்த பாட்டன் இலங்கையில் பிறந்தவர். அப்போ நான் எப்படி இந்திய வம்சாவளி ஆவன்? எனக்கு எப்படி அப்படி ஒரு அரசியலை சொல்லித்தான் இவ்வளோ காலம் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு வராங்க. திடீரென்று இந்தியா செய்துன்னுட்டு 2 கல்லை கொண்டு நாட்டி வச்சுட்டு இது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் செய்கிற நாடகம். அப்போ எங்களுக்கு எந்த விதமான லாபமும் உருவாக்கப்படலை இதுவரையிலுமே. அப்போ ஏன் நாங்கள் இன்னும் இந்திய வம்சாவளியில், நாங்கள் இலங்கையில் பிறந்தவங்க, நாங்கள் இலங்கையை சேர்ந்தவங்க. அப்போ எங்களுக்கு அந்த உரிமை வேணும். மண்ணிலே இருக்கக்கூடிய கௌரவமாக மண்ணில் இருக்கக்கூடிய உரிமைகளை இப்போ நாயகர் சீலன் இந்த விடயம் முக்கியமாக இந்த விடயத்துக்கு வெளியில் போகிறது என்றாலும் மிகச் சுருக்கமாக உங்களை கேட்க வேண்டும். நான் யாராக இருக்கிறேன் என்பதில் எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமாக இருக்கிறது. மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இந்திய தமிழன் என்று சொல்வதில் ஒரு மலையக தமிழன் அதனை கௌரவமாக நினைக்கிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ரைட், சீலன் தொடர்பில் இருந்தாலும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம்.
சீலன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். சீலன் இங்கே சேவற்கொடி ஒரு விடயம் சொன்னார். அடுத்து முதலில் வந்த ஒரு நேயர் ஒருவர் இந்திய வம்சாவளி தமிழர்கள் வடக்கு கிழக்கு போராட்டங்களுக்கு உதவி செய்த வகை பற்றியெல்லாம் பேசியிருந்தார். இருந்தாலும் ஒரு கேள்வி, தன்னை இந்திய வம்சாவளி தமிழன் என்று கூறுவதில் மலையகத்தில் பிறந்து வளரக்கூடிய ஒரு இளைஞன் பெருமைப்படுகிறான், அதை கௌரவமாக நினைக்கிறான் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இன்னைக்கு ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சில இடங்கள்ல வந்து இப்ப இலங்கை தமிழர்கள் அல்லது வடகிழக்கு சார்ந்த தமிழர்கள் சொல்லும்போது சில வகையான அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற சேவைகளை பெற்றுக்கொள்ள கடினமா இருக்கு. இங்க இருக்கிற இடம் அரசாங்கத்தால வழங்கப்படுற சில இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்திய அரசாங்கம் வழங்குகிற சில உதவிகளை பெற்றுக்கொள்றதுல அந்த அடையாளப்படுத்தல் வந்து ஒரு பக்கம் ஒரு உதவியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம மலையகத்துல வந்து ஒரு கல்வியற் கல்லூரி, சிறிபாத தேசிய கல்வியற் கல்லூரி, அங்க வந்து ஒரு உயர்கல்விக்காக ஒரு ஆசிரியர் துறையை பயிற்சி பெற்றிருக்க அங்க போகக்குள்ள கட்டாயமா இந்தியா வம்சாவளி தமிழர் இருந்தால் மட்டும்தான் அங்க எடுப்பாங்க. அப்படியான ஒரு தேவைப்பாடு இருக்கும்போது அந்த அடையாளப்படுத்தல்கள் வந்து ஒரு பக்கம் எங்களுக்கு சில ஒரு உதவியா இருக்கு. மறுபக்கம் பார்த்தா ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்கிறது வந்து அது அந்த அடையாளம் வந்து இப்போ பாதிப்பு ஏற்படுத்துது. உண்மையில் சிக்கலான ஒரு கருத்து இருக்கு. எங்களோட ஒரு தேசிய இனமாக, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மற்றும் முஸ்லீம், இஸ்லாமிய, வடகிழக்கு தமிழர்களுக்கு அப்பால எங்களையும் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாங்களும் இலங்கையில பிறந்தவர்கள், நாங்க எங்கள் வேற ஒரு நாட்டில் பார்க்காம இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனியான ஒரு சமூக அமைப்பா எங்களை அடையாளப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு வகையான கோரிக்கையும் போராட்டங்களும் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. உண்மையில் இந்த மலேக தேசியம், மலேக மக்களை இந்திய வம்சாவளி என்கிற வார்த்தைக்குள் இந்த அகற்றி மலேக மக்கள் என்கிற ஒரு தனித்துவ அடையாளத்துக்குள் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கூட இருக்கிறது. யாப்பு திருத்தங்கள் எல்லாம் வருகிற பொழுது அதனை கூட கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சில பேர் சொல்லுகிறார். நீங்கள் சொன்ன அந்த விடயம் மிக முக்கியமானது. விகிதாசார இடஒதுக்கீடுகள் என்று வருகிற பொழுது இப்போது இருக்கிற நிலைமைகளில் விரும்பாமலும் இந்திய வம்சாவளி என்று சொன்னால்தான் அந்த விகிதாசாரத்துக்கு இடம் கிடைக்கும் என்கிற நிர்பந்தமும் கூட அதில் ஒரு அங்கமாக வருகிறது. உண்மையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேறுவதற்கிடையில் சில விடயங்களை பேசிவிட வேண்டும். இன்னும் ஒரே ஒரு நேரை தொடர்பிலே எடுக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கிடையில் தொடர்பிலே ஒருவர் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம். இப்போது வருகிற நேரை தொடர்பிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்பிலே வருகின்றீர்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நான் சர்வேஸ்வரன். டாக்டர் சர்வேஸ்வரன், உண்மையில் நீங்கள் காலையில் எனக்கு அனுப்பி அந்த மின்னஞ்சல் பற்றியும் சொல்லியிருந்தோம். சொல்லுங்கள் மிக சுருக்கமாக. நீங்கள் பேசுங்கள் டாக்டர் சர்வேஸ்வரன். நேரலையில் வந்திருக்கிறீர்கள். உண்மையில் உங்களுடைய புனர்வாழ்வும் புதுவாழ்வும் என்கிற அந்த அமைப்பின் ஊடாக நீங்கள் ஆடைகளை சேர்ப்பதாக சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? ஆமாம். அதாவது நாங்கள் பில்டிங் பிளாக்ஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டு, யூகே சேர்ந்த செகண்ட் ஜெனரேஷன் ஒரு அமைப்பு உண்டு. அது நாங்களும் சேர்ந்து அப்பீல் பண்ணி அவை ஏற்கனவே ஸ்ரீலங்கால நின்றிருந்தவை வேற விஷயமா போயிருந்தவை. நாங்கள் ஒரு சிறுவர் பள்ளி ஒன்று அவையின் உதவியோடு அமைச்சிருந்த நாங்கள் அப்ப அதை திறக்கிறதுக்காக போயிருந்தவை, அதை விட வேற விஷயங்களுக்காகவும். அப்ப அவை அங்க நின்றபடியால் அங்கேயே அவை கேகோலுக்கு போய் தேவையான உதவிகளை செய்து போட்டு வந்திருக்கணும். அதை விட நாங்கள் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் வந்து ஒரு அப்பீல் விட்டிருக்கிறார் இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அப்ப அவர் மூலமும் நாங்கள் எங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது பிரதேச கேகாலையில் உங்களுடைய உதவிகளை செய்வதாக சொன்னீர்கள் இல்லையா? அது பில்டிங் பிளாக்ஸ் வந்து அவை அங்க நின்ற நேரத்தில் கேகால தான் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம். எத்தனையோ குடும்பங்கள் அளிக்கப்பட்டது. அப்ப சேவையில் இருந்தபடியால் அவை கேகாலைக்கு போயிருந்தவை. இப்ப வந்து இவர் ஜிஏ வந்து அவர் வந்து பொதுவா சவுத்துல, அதாவது மலையாளத்துல எல்லா ஏரியாக்களையும் கவர் பண்றார். அப்ப அவருக்குள்ளால நாங்கள் பண உதவிகள் செய்து அவை வந்து சாமான்களுக்கு கொண்டு போயினோம், தேவையான சாமான்கள். நிச்சயமா நன்றி டாக்டர் சர்வேஸ்வரன். ஒரு விஷயம் மிகச் சுருக்கமா நிகழ்ச்சி சில நிமிடங்களும் இல்லை, வினாடிகள் தான், மிகச் சுருக்கமாக சொல்ல முடியுமா? இல்ல அதாவது வடக்கு இந்த 200 அமைப்புகள் இருக்கு மலையத்தை பார்க்கலையேன்னு சொல்லி அது வந்து அப்படியே கோவிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. என்னன்னு சொன்னால் நாங்கள் குறுகிய வட்டத்தோடு தான் இப்போ வேலை செய்யறது. நாங்கள் ஒரு பழைய மாணவ சங்கம் வேண்டா பழைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் செய்வோம். அப்ப இதுல ஆதங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஆதங்கம் என்பதுக்கு அப்பால் அதன் உண்மையில் ஒரு மனவிரிவோடு ஒரு நீண்டதாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொது கோரிக்கையை இந்த இடத்தில் நாங்கள் முன்வைக்கலாம். சீலனிங்களோடு புசலாவையிலிருந்து இணைந்து கொண்டீர்கள், உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே போன்று நேர்கள் கலந்து கொண்ட நேர்கள் டாக்டர் சர்வேஸ்வரன்,
ராமேஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசி நிமிடத்தில் வந்து பல தகவல்களை எங்களோடு இன்றைய பொழுது பகிர்ந்து கொண்டீர்கள். சிவஞானம் உங்களுக்கும், அதே போன்று சேவட்கொடி உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஆனந்தனையா உங்களுக்கும் நன்றி. இத்தனை பேரோடும் வீரத்தமிழர் முன்னணியுடைய அந்த தகவல்களையும் தந்திருந்தோம். ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது குரலற்ற மக்களுடைய குரலாக புலம்பெயர் தமிழர்கள் ஒலிக்க வேண்டும். அவர்களுக்கு, குரலற்ற மக்களுக்கு கரம் கொடுக்கிறவராக நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த மலையக மண்ணில் புதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அவலத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னும் ஒரு நாளில் பேசலாம் நேயர்கள். மலையக மக்கள் அந்த அவர்களுடைய உணர்வுகளோடும் நினைவுகளோடும் விடைபெறும் நான் தினேஷ்குமார். தொழில்நுட்பத்தில் எங்களோடு உதவியவர்கள் சுரேஷ்கரன் மற்றும் ரஜேந்தன் தினேஷ் ஆகியோர். நன்றி, வணக்கம் நேயர்களே. ABC Tamil.